ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, காலிஃப்ளவர் 65 பார்க்கலாம். நம்ம காலிஃப்ளவர் எப்படி சிக்கன் டேஸ்ட்ல எப்படி பொரிச்சு நம்ம சைட் டிஷ்ஷா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு வீடியோல தெளிவா காட்டியிருக்கேன். எல்லாரும் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. வாங்க நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கலாம். காலிஃப்ளவர் நல்லா பொடுசு பொடுசாக நம்ம கைட்ட பிச்சுட்டு வெந்நீரில் போட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நம்ம ஒரு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு இப்போ இதில் என்ன போட போகிறேன் அப்படின்னா, கொஞ்சோண்டு தூளுப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு, இந்த அளவு போதும். நெக்ஸ்ட்டு இது வாங்கி வச்சுருக்கேன். இது கோபி ஃப்ரை. இது பேர் இங்கிலீஷில் கோபின்னு சொல்லுவாங்க. காலிஃப்ளவர் 65 பொடி விற்கிது. இதை போட்டுக்கலாம். இந்த அளவு போதும். இந்த அளவு போதும். இப்போ இதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி பத்தலை, தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, இப்போ அடுப்பில் சட்டியை வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நல்லா சட்டி சூடாகட்டும். இப்போ நல்லா சட்டி சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இவ்வளோ போதும். நம்ம கம்மியாக தான் செய்ய போகிறோம், அதனால் இந்த அளவு போதும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இது கிளறி வச்சுருந்தோம்ல, அந்த காலிஃப்ளவர் எடுத்து ஆயிலில் போடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடானால போட்டோன்னே நல்லா பொரிஞ்சு வருது. ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கலாம். பாருங்க, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா இந்த மாதிரி வரணுங்க. இந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், தட்டில் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ நாளாக நமக்கு அழகாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன எல்லோரும் வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம காலிஃப்ளவர் 65 பண்ணிடலாம். இது எல்லா குழம்புக்கும் அப்படி நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் கமெண்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.